ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் லட்சத்தீவை பற்றி போடலான்னு சொன்னேன். நாங்கள் வீடியோ போட போகிறோம். என்னோடய ஃப்ரெண்டு வந்து மீனை வந்து கச்சா வச்சு கோர போகிறேன். அந்த மீனோட பேர் கிளி மீன். அது எவ்வளோ அழகாக எறப்போடுமே மேலே வருது மட்டும் நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். போடுங்க. இந்த மீன் தண்ணியில் ஓடி நிற்கு. நான் அது கொஞ்சம் இதை போட்டாங்க. கோரடா, என்னடா நீ, உனக்கு மீனே கோருது இல்லை. உன்னை நம்பி நாங்கள் கச்சாவை தந்து மீனை நீ கோராமல் நாங்கள் போட்ட எச்சியை தான் இவன் கோரிருக்கான். அந்த பையனை பாருங்க, பார்க்குறதுக்கு எச்சி கோருத மாதிரியே இருக்கா. அடுத்து நான் வந்திருக்கு மீன். நான் இந்த வாரம் இறை போடுறோம். இந்த வாரம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வருது இந்த கிளி மீன். பயங்கர டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மீன் பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்க. அந்த மீன் வந்து அதுக்கு இறை டேஸ்ட் பத்திரன்னு தோணுது எனக்கு. அதாவது மேலே வர மாட்டேங்குது. நல்ல இறையா போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்தாங்க போடுறாங்க. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதாக வந்திருக்கு எடுத்துடுங்க. ஓகே கிளி மீன் மாட்டிக்கிச்சு. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், கிளி மீன் மாட்டிக்கிச்சு. ஒரு அல்வா கொஞ்சம் மாட்டிக்கிச்சு. அந்த மீனோட பேர் அல்வா குஞ்சன்னு சொல்லுவாங்க. இது வந்து கிளி மீன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், தண்ணியில் போட போகிறோம். இந்த மீனை நாங்கள் தண்ணியில் போட்டுறோம். குட்டியாக இருக்கல்ல, கொஞ்சம் பெருசாகட்டும், அதான் தண்ணியில் போட போகிறோம். அது எவ்வளோ சந்தோஷமாக போகிறோன்னு மட்டும் பாருங்கள். இந்த மீன் வந்து நல்லா வழுக்காக இருக்கும், கையில் அதிகமாக பிடி தராது, கச்சாலில் தான் பிடி தரும். அதனால தான் இந்த மீனை மேலே கிளியானே வச்சுருக்காங்க. போடு. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், மீனை விட்டுடலாம் தண்ணியில். அம்மா கிட்ட போயிட்டு வாங்க. ஓகே, பாய். ஐயையோ, ஒன்று இறந்துடுச்சு. சாரி ஃப்ரெண்ட்ஸ், அது சின்ன மீன் இறந்துடுச்சு. ஐயோ பாவம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் லட்சியத்தை உங்களுக்கு அழகாக நான் போட்டுடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.